பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு உள்ளது, ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் மீனிங் தெரியாமல் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அல்லாடிட்டு இருக்கிறத நம்ம கண்களால் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், ஏன் இன்றைக்கி இந்த தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம 666 பற்றி நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கான பேஸ்மெண்ட்டாக இந்த செய்தி உங்களுக்கு அமையும். வாங்க நேரடியாக நம்ம செய்திக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, அந்தி கிறிஸ்து யார்? அந்தி கிறிஸ்து அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு வருது. அதாவது கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னொரு வகையில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்தவத்தை எதிராளியாக பார்ப்பவர்கள் தான் இந்த அந்தி கிறிஸ்துக்கள். சரி, இவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னா, நம்பர் 1, கிறிஸ்தவத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராகவோ இந்த உலகத்தின் அதிபதியாகவோ ராஜாவாகவோ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏசப்பாவை விட்டு என்னைக்குமே விலகி இருக்க நினைப்பவர்கள் தான் இந்த அந்தி கிறிஸ்துக்கள். அடுத்ததாவது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தையே நியாயம் தீர்ப்பவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். சரி, அப்போ கள்ள கிறிஸ்துனா யாரு அப்படின்னா, கள்ள கிறிஸ்து என்பவர்கள் ஒரு சாதாரண மனுஷன் தன்னைத்தானே இயேசு என்று இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துதல் தான் கள்ள கிறிஸ்து. இந்த கள்ள கிறிஸ்துக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தெரியாது, அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் புறஜாதிகளிலிருந்து வரும் பொழுது தன்னை இயேசுவாகவே காண்பித்து கொண்டு இயேசு எப்படியெல்லாம் பேசினாரோ அதே போல ஆலயத்தில் பேசி பல மக்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏசப்பா பேசுகிற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க, அப்போ ஏசப்பாவோட போதனையை தான் அவங்களும் போதிக்கிறாங்க, அப்போ இவர்கள் ஏன் கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, நல்லா யோசிச்சுக்கணும். கிறிஸ்தவம் இன்னைக்கு இவர்கள் பரப்புகிறது நல்ல போதனைகள் அல்ல, வேதத்தினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு கள்ள போதனைகளையே இவர்கள் போதிக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து நம்மை மீட்டெடுக்கிறதற்காக 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இது உண்மையான சத்தியம். இந்த சத்தியத்தோடு இவர்கள் எதை கூட்டுவாங்க பாருங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அந்த பாவத்துடைய பேலன்ஸை நில் பேலன்ஸாக பண்ணிட்டாரு, அந்த பாவத்துடைய வேல்யூவை 0வாக மாற்றிட்டாரு. அப்படியா இருக்கும் பொழுது நீ பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எவன் வாயில இந்த வார்த்தை வருதோ அவன்தான் கள்ள கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு நான் மிகப்பெரிய வாஞ்சையோடு நான் இதை பேசுகிறேன். ரெண்டாவது காரியம், இவர்கள் வேதத்தை புரட்டுவார்கள். வேதத்திலே புரட்டுவார்கள். எப்படி புரட்டுவார்கள் அப்படின்னா, தன்னுடைய பேச்சு திறமையினால மக்களுடைய செவியெல்லாம் இவர்களிடத்தில் கவர்ந்து யோசிக்க விடாமல் செஞ்சுருவாங்க. அப்போ மக்கள் என்ன சொன்னாலும் கையை தூக்கி அல்லேலூயா சொல்கிறவர்களாக இருப்பாங்கங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். இதைத்தான் ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோன்று சொல்கிறார். இந்த கள்ள போதனையானது ஒரு ஸ்லோ பாய்சனை போல கிறிஸ்தவ சபையினிடத்தில் அது செயல்படும். கிறிஸ்தவத்தில் நஞ்சை கலப்பது தான் இவருடைய முக்கியமான நோக்கம். இவருடைய உண்மையான உருவம் என்னன்னா, இவர்கள் ஓநாய்களும் சிறுநரிகளும் குளிநரிகளுமாய் இருக்கிறார்கள்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இவர்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, மனவாட்டியாகிய சபையை உணர்வில்லாமல் மாற்றுவதுதான் இவர்களின் இலக்கு. கள்ள போதனையினாலும் காணிக்கையினாலும் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருக்கிற ஒரு முதலைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவை குறித்தும் கள்ள கிறிஸ்துவை குறித்தும் விளக்கத்தை நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். இதை நன்றாக கவனியுங்கள். இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.